வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடிங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் இந்த வீடியோல சொல்ற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அதுல லாஸ் வரதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து ட்ரேடோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஸ்டாக் மார்க்கெட் இல்லடா எதை பண்ணாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 86 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. பெரிய பியரிஷ்னஸ்லாம் இல்லைங்க. ஆனால் இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 1.28% மூவ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 315 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மூவ் வந்து இன்னைக்கு ஃப்ரம் த லோ டு ஹை வந்து வந்திருக்கு. ஹியூஜ் மூவுங்க இது. 1% நிஃப்டி வந்து என்னைக்காவது மூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் தான் இது. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா, சாதாரண நாளா இருந்துருந்துச்சுன்னா இந்த மூவ் வந்து கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு நிஃப்டியோடைய மந்த்லி எக்ஸ்பைரி, அதன் காரணமாக தான் மார்க்கெட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டைலா பிஹேவ் பண்ணுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய பியரிஷ்னஸ் தான் உங்களால் பார்க்க முடியும். பிளஸ் ஆர் மைனஸ் 1% கிரேவும் உங்களால் நிறைய பார்க்க முடியும். பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைவிட்டு எண்ணிடலாம், 5-6 மட்டும்தான் இருக்கு. மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே எதிர் வந்து ஃபிளாட்டா இருந்திருக்கு, அப்படி இல்லைன்னா பியரிஷா இருந்திருக்கு. அதன் காரணமாக தான் நிஃப்டி வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஆனா ஓவரால் மார்க்கெட்டுடைய நிலவரம் ரொம்ப மோசமா இருக்குங்க. ஏன்னா இது வந்து நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ். கண்ணுக்கு எட்டிய வரை எப்படி நம்ம நிஃப்டி 50 ஒரு பேட்டர்னை பார்த்தோமோ அதே தான். ஒன்னா பியரிஷா இருக்கு, இல்லைன்னா கிரேயா இருக்கு. கிரேயான பிளஸ் ஆர் மைனஸ் 1% தான் ஃபிளாட்டா இருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து பாசிட்டிவ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. யூனிலிவர் வந்து பாத்தீங்கன்னா 3.5% ஏறி இருந்துச்சு. இண்டிகோ வந்து 2.9% வந்து ஏறி இருந்துச்சு. பட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே கீழே விழுந்துருந்துச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஓவரால் மார்க்கெட் கம்பேரிட்டிவ்லி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 500 இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. ஓகே, நம்ம வந்து டெய்லி இதை பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப் டேரிஃப் இஷ்யூ, இந்தியா மேல போட்ட அந்த 25% டேரிஃபால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அரௌண்ட் 200 பாயிண்ட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புங்க. கரெக்டா அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளதான் ஒரு பெரிய விக்ல ரிஜெக்ஷன் கேண்டில போட்டுச்சு. அது போட்டதுதான் மிச்சம். அங்கிருந்து சடன்னு மேல போயிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து இன்னைக்கு மார்னிங் வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இது வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல பெருசா எந்த விதமான லிக்விடிட்டியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இங்க நடந்த பிரைஸ் ஆக்ஷனை பத்தி நம்ம பெருசா பேச தேவையில்லை. இந்த இடத்துல மார்க்கெட் கன்சாலேட் ஆயிருக்கலாம், இங்க இருந்து பிரைஸ் மேல போகலாம், இங்க இருந்து இவ்வளவு தூரம் மேல போயிட்டு கீழே வரலாம். என்ன நடந்தாலும் எப்போ பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணுதோ, அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல இருக்க லிக்விடிட்டியான 24,945 டச் பண்ணுதோ, இல்ல அதுக்கும் மேல இருக்க லிக்விடிட்டியான 24,993 டச் பண்ணுதோ, அப்பதான் நம்ம ஒரு ரிவர்சல இல்ல ரியாக்ஷன் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கறதான் மார்னிங் நம்ம சொல்லி இருந்த வியூ. மேபி உங்களுக்கு அது புரியல, இல்ல வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா திருப்பி அந்த வீடியோ பாருங்க. நான் மார்னிங் வந்து இதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு வந்து பிரைஸ் இந்த ப்ரீவியஸ் டே ஹை லிக்விடிட்டில இருந்து ஒரு ரிவர்சல் ஆச்சு. இது பாத்தீங்களா, இதுவே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான். ஸோ அங்கிருந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு இந்த 24,945 இருக்க லிக்விடிட்டிட்ட ஸ்வீப் அடிச்சிச்சு. அண்ட் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ இதான் இன்னைக்கு நடந்த பிரைஸ் ஆக்ஷன். ஸோ பேசிக்கா சொல்லணும்னா இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்த பையர்ஸ் வந்து பிரைஸை ஃபர்தரா கீழே இறக்க விடாம நல்லா மேலே ஏத்துனாங்க. ஆனா அப்படி மேலே ஏத்துன மூவ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கரெக்டான மூவ்ல வரலைங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட அன்ஃபில்டு இந்த இடத்துல பிரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு போயிட்டு பாத்தீங்களா, அது ஃபேர் வேல்யூ கேப்பே கிடையாது. இந்த இடத்துல எந்த ஃபேர் வேல்யூ கேப்புமே இல்ல. ஆக்சுவலா இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, அதை பிரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இருந்த இடத்த மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இந்த 2 இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, அண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் முதல்ல ரெஸ்பெக்டே பண்ணல. நம்ம இது 2 தான் பார்க்கணும். இந்த 2 இடத்துல இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல பிரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகாமே மேல போனதுதான் இது வந்து ஃபேக் மூவ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி. என்னைக்குமே ஸ்மார்ட் மணி உள்ள இறங்குச்சுன்னா பிரைஸ் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஆகாமலாம் போகாதுங்க. அப்படி போச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் ரிவர்சல் வரும், நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்க போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் மூவ். இன்னைக்கு ஃபுல் டே வந்து எக்ஸ்பைரி டேல மேனிபுலேட்டிவ் மூவ் தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி வரைக்குமே மேனிபுலேட்டிவ் மூவ் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. இந்த இடத்துல இருந்தே பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இருந்த லிக்விடிட்டி. பட் ஆல்ரெடி இந்த 15 மினிட்ஸ் லிக்விடிட்டியை பிரைஸ் ஃபீட் பண்ணதுனாலதான் இந்த ரிவர்சல் இருந்து பெரிய ஒரு ரிவர்சல் ரிஜெக்ஷன் மூவ் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த லிக்விடிட்டி.
இப்போ இதை போய் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இல்லை, ஆல்ரெடி பிரைஸ் ஒருக்கா ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்க லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 24,993 இருக்கிற இந்த லிக்விடிட்டி தான். சப்போஸ் இங்க இருந்து பிரைஸ் மேல போச்சுன்னா இப்போ இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தரா மேல போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு லிக்விடிட்டி ஜோனாகவும் ரிவர்சல் ஜோனாகவும் இருக்குங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பேசிக்கா நடந்த பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்துட்டோம். இப்போ அப்படியே 1 hour டைம் ஃப்ரேம்ல பார்த்துடலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம்ல பாருங்க, மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு கீழே வந்துட்டு இருந்துச்சு. இப்படி கீழே விழுந்த மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுதான் இங்க வந்த ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ மேபி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இன்னைக்கே இங்க இப்படி போய் ரிவர்ஸ் ஆயிருக்கணும். ஸோ அதுதான் சரி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ எப்பவுமே ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பேசணும் பாத்தீங்களா, 15 மினிட்ஸ் 2 ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணாமே போச்சு, அது ஃபேக் மூவ்ன்ட்டு. ஸோ அப்படி இது ஒரு ஃபேக் மூவா இருந்துடக்கூடாது. பிரைஸ் வந்து இந்த 24,470 தொடர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நேத்தே பாத்தீங்கன்னா பிரைஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளவு பெருசாலாம் ரெஸ்பெக்ட் பண்ணல. இங்க பாருங்க, லைட்டா தொட்டுட்டு தான் போயிட்டான். இந்த மாதிரி தொட்டுட்டு போறது நம்ம பெருசா ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஃபேர் வேல்யூ கேப், இதுதான் ஃபேர் வேல்யூ கேப்னா அதோட கிட்டத்தட்ட 50% கொண்டா. இந்த கோட்டை நான் கொனையா போட்டேன், ஒரு 47% வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து 50% வச்சுக்கங்களேன், கொஞ்சம் மேல இருக்கு. ஸோ இருங்க, இங்க பாருங்க, இதுதான் 50% ரேஞ்சு. அது என்ன டச் பண்ணல, பட் ஒரு ரொம்ப பக்கத்துல வந்து பிரைஸ் வந்து இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ஃபர்தரா ஒரு ரெட் கேண்டில், ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னு மார்க்கெட் வந்து கீழே போயிருச்சு. அப்படி கீழே போகும்போது ஃபர்தரா 1 hourல ஃபேர் வேல்யூ கேப்பையும் போட்டிருக்கு. இன்னைக்கு மார்னிங் பயங்கர ஒரு ரேலி வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ரேலியில குட்டியூண்டு ஃபேர் வேல்யூ கேப், இத்தினூண்டு ஃபேர் வேல்யூ கேப் வந்து இங்க வந்திருக்கு. ஆனா ஈவினிங் வந்த ரிவர்சல்ல மிகப்பெரிய ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி ட்ரெண்ட் என்னவா இருக்கு, பியரிஷா இருக்கு. அப்போ நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கன்சிடர் பண்ணணுமா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை நம்ம கன்சிடர் பண்ண கூடாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஃபேர் வேல்யூ கேப். ஆல்ரெடி இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட நியர்லி 50% இருந்து ரிவர்ஸ் ஆன ஒரு ஃபேர் வேல்யூ கேப். அதனால சப்போஸ் பிரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள போச்சுன்னா திருப்பியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளதான் போய் ரிவர்ஸ் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து ரிவர்ஸ் ஆனதே போதும், நிறைய பிரைஸுக்கு தேவையான லிக்விடிட்டி கிடைச்சிருச்சு. அதாவது யாரெல்லாம் நேற்று வந்து ஷார்ட் அடிச்சு வச்சிருந்தாங்களோ அவங்களோட எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் இன்னைக்கு மேல போன மூளை போய் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ இங்க போய் ரிவர்ஸ் அதாவது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி போய் ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க இருந்து டைரக்டா 24,470க்கு போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு டிரா ஆன் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 24,470 தான். இங்க பிரைஸ் போனாதான் இங்க இருந்து ஃபர்தரா ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பெருசா மேல வருமா, இல்ல அதையும் உடைக்கும் போது ஃபர்தரா கீழே போகுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம உற்று நோக்க வேண்டிய முக்கியமான லிக்விடிட்டி லெவல் அப்படிங்கிறது 24,470 தான். இதுதான் 1 hourல இருக்கக்கூடிய முக்கியமான லிக்விடிட்டியா இருக்கு. அந்த வே அப்பு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்க இருக்க ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்க ஃபேர் வேல்யூ கேப். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் அப்படிதான். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, அதை வந்து தொடாமையே பிரைஸ் இருந்துச்சு. ஸோ தொட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே போயிருக்கு. அப்போ எந்த இடத்துக்கு மேல போச்சுன்னா பிரைஸ் வந்து புல்லிஷ் ஆகும் அப்படின்னா இந்த இடங்க இருங்க, நான் வந்து ஸ்ட்ரைக் லைனே போடுறேன். இந்த இடங்க, ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25,251. அது வரைக்கும் பிரைஸ் மேல போச்சுன்னா அது நம்ம பியரிஷ் மூவா தான் கன்சிடர் பண்ண முடியும். அது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ மேலே போனால் இங்கே போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி ரிவர்சல் ஜோன் தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இங்கிருந்தே மார்க்கெட் ஃபர்தரா கீழே போகிறதுக்கு தான் வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி பண்ண போச்சுன்னா இங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிடும். இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு 1 hour நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா தான் ஃபர்தரா பிரைஸால மேலே போக முடியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்க வியூ. அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஏஎம்டி. இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன், இது வந்து கன்சாலிடேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன், பிரேக் அவுட் ஆகி ஃபேக் பிரேக் அவுட் ஆகி டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே பாருங்க லிக்விடிட்டி ஸ்வீப்போட வந்திருக்கு. அப்போ இங்க வந்த மூவ் அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் மூவ். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 hourல லிக்விடிட்டி இருக்கிற இடம் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை தாண்டினா தான் வந்து புல்லிஷ் ஆகும் அப்படின்ட்டு. இங்க பாருங்க 25,257 வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு
ஃபேர் வேல்யூ கேப் வேற இருக்கு. சப்போஸ் 251 தாண்டிச்சுன்னா நான் இருக்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு 57லயே இன்னொரு வீக்லி டைம் ஃப்ரேம் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லிக்விடிட்டியை தொடாம இங்கெல்லாம் பிரைஸ் போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதை தொட்டுட்டு போகும்போது மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் அடிச்சு உடச்சிட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் திருப்பியும் சொல்றேன், இந்த லெவல் 24,470 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவலா இருக்குங்க. இதை தொட்டா தான் இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய பீரிஸ்னஸ்க்கு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட பேரோட லிக்விடிட்டி இருக்கு. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா அதெல்லாம் கடந்து போக முடியும். இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்காம கடந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு தூரம் மேல போனாலுமே மேல போறது கீழே விடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கீழே விடுறதுக்கு தாங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டியோடைய அனாலிசிஸ். கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களுமே ப்ராப்பரா மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கணும். அண்ட் ஸ்மால் ரிஸ்க் பெரிய ரிவார்டு. ஏன்னா மார்க்கெட்ல லாஸ் பண்ணாம ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ நான் ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இருக்க முக்கியமான விஷயம் சின்ன ரிஸ்க் பெரிய ரிவார்டு அப்படிங்கிறது தான். நீங்களுமே அதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல நிறைய காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுனால இங்க சொல்ல முடியாத பல இன்ஃபர்மேஷன்ஸையும் பல ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் நான் அங்கே தான் ஷேர் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுவுமே பண்ணுங்க. வாரத்துக்கு 3 முறை உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அது இதெல்லாம் வந்து மறக்காம பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பிட்காயினுடைய அனாலிசிஸ் போயிடலாம். நம்ம நேற்று பார்த்து அதே தாங்க. பிட்காயின் வந்து அவ்வளவுதான், படுத்து உருண்டான். அதே புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் தான். இது கொடி முறை நம்ம டெய்லியும் பேசுற அதே புல்லிஷ் ஃபிளாக் தான். எதையோ தாண்டாத வரைக்கும் பெருசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மற்ற காயின்ஸும் இதோட சேர்ந்து கன்சல்டேஷன் தாங்க இருக்கு. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா எல்லா நாளும் அதுக்கு என்ட்ரி இருக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிட்காயின் அப்படிதான். இந்த கன்சல்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய மூவ் கொடுக்க போகுது. அது மேல வரப்போதா கீழே வரப்போதா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அந்த மூவ் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிடும். அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம், காத்திருப்போம். கீப் காம் அண்ட் வாட்ச் பிடிசி. இட் இஸ் கோயிங் டு கிவ் அ வெரி பிக் மூவ் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அண்ட் ஒரு பேக்கப் சேனலுமே கிரியேட் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராப்ளம் வரதுனால அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அதையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு வீடியோ அதுலயுமே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நம்ம நாளைக்கு மார்னிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.